திருப்பதி என்றாலே லட்டுதான் மிகவும் பிரபலம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வரும் பக்தர்கள் அனைவருமே லட்டு பிரசாதத்தை வாங்காமல் வரமாட்டார்கள். திருப்பதி ஏழுமலையான் மீது கொண்ட அன்புக்கு இணையாக லட்டு மீது பக்தர்கள் வைத்திருக்கும் பாசமும் அதிகம். இந்த நிலையில் கடந்த 2-3 நாட்களாக லட்டுவை சுற்றி மிகப்பெரிய சர்ச்சை வெடித்திருக்கிறது. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்திற்கு பயன்படுத்தப்படும் நெய்யில் பன்றி கொழுப்பு, மாட்டுக் கொழுப்பு, மீன் எண்ணெய் உள்ளிட்டவை கலந்துள்ளதாக ஆய்வறிக்கை வெளியாகி பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் ஆந்திர முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு, திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கும் செய்தியை கேட்டு பலத்த அதிர்ச்சிக்கு உள்ளானேன். கோடிக்கணக்கான பக்தர்களின் உணர்வுகளை மதிக்காததை கண்டு ஜெகன்மோகன் ரெட்டியும் அவரது கட்சியினரும் அவமானப்பட வேண்டும். இது மிகப்பெரிய அபச்சாரம் என கூறியது தேசம் முழுவதும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பாக பேசிய தெலுங்கு தேசம் கட்சி சேர்ந்த வெங்கடராமன ரெட்டி, திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படும் நெய் குஜராத்தில் உள்ள தேசிய கால்நடை ஆராய்ச்சி ஆய்வு கூடத்தில் பரிசோதனைக்கு உட்பட்டதில் மீன் எண்ணெய், பன்றியின் கொழுப்பு, மாட்டுக் கொழுப்பு, பாமாயில் சோயா எண்ணெய் ஆகியவை கலந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் லட்டு தயாரிப்பதற்காக ஒரு நாளைக்கு 15 கிலோ பசு நெய்யை பயன்படுத்துகிறது. தமிழகத்தை சேர்ந்த AR ஃபுட்ஸ் நிறுவனம் 1 கிலோ நெய்யை 320 ரூபாய் என்ற விலைக்கு வழங்குகிறது. இந்த நெய் மீன் எண்ணெய், மாட்டிறைச்சி கொழுப்பு மற்றும் பன்றி கொழுப்பு ஆகியவற்றை கொண்டுள்ளது. இது ஒரு பன்றியின் கொழுப்பு திசு மூலம் பெறப்பட்ட அரை திட வெள்ளை கொழுப்பு தயாரிப்பு ஆகும் எனவும் குற்றம் சாட்டியிருந்தார். லட்டு விவகாரம் விஸ்வரூபமாக மாறிய நிலையில் பல மீம்ஸுகள் லட்டுகள் பற்றி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. சமூக ஆர்வலரான பியூஷ் மானுஸ், பெருமாளே நல்லா லட்டு கொடுத்தாரா, அடுத்தவன் என்ன சாப்பிட்றான்னு அவன் தட்ட பார்க்காம இருங்க என ஆவேசமாக வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். இப்படி இருக்க திராவிடத்தை சேர்ந்த ஒருவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தலைக்கு மேல வெள்ளம் போன பிறகு ஜான் என்ன முழம் என்ன, ஒரு முறை திருப்பதி லட்டு சாப்பிட்டவர்கள் இனியும் காய்கறி உணவு பழக்கத்தை தொடர வேண்டுமா என பதிவிட்டிருந்தார். இந்த பதிவுக்கு பதிலடி கொடுத்துள்ள நடிகை கஸ்தூரி, ஆகா என்ன ஒரு திராவிடிய பகுத்தறிவு, இவன் மனைவி மகளை கூட்டத்தில் யாரேனும் இடித்தால் கூடவே அனுப்பி வைப்பான் போல, மூளைக்கு பதில் மலம்தானே இருக்கு மண்டையில, இனி அதையே உண்ணலாம் இதுகள், இதில் முழு சைவரான திருவள்ளுவர் படம் வேறு என கடுமையாக விமர்சித்துள்ளார். கஸ்தூரியின் இந்த பதிவுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.